ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோக்கு வந்திருக்கோம். அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிளஸ் பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 15 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டு வரைக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க டீட்டெயில், உங்க என்ன ஊரு நீங்கிறத சொல்லுங்க. வணக்கம். நாங்க வந்துட்டு நாமக்கல் மாவட்டத்துல வளர்ந்து பேரூராட்சியில நாச்சிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கோம். நாங்க வந்து இங்க ஜேகே ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மில் வந்து ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அங்க என்னென்ன நாங்க பண்றோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து ஆயில் வந்து தொட்டு போட்டு நாங்களே ஆட்டி சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கல்லெண்ணெய் வந்துட்டு நாங்களே நாட்டு பருப்பு காட்டுல இருந்து நேரடியா எடுத்து நாட்டு கடலை பருப்பை வச்சு நாட்டு கடலைப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணி நாங்க கடலெண்ணெய் ஆட்டிட்டு இருக்கோம். அடுத்து தேங்காய் வந்து நாங்களே தோட்டம் வச்சிருக்கோம். அதுல இருக்க தென்னை மரத்துல தேங்காய் மட்டும் எடுத்து எங்ககிட்ட இருக்க தேங்காய் மரம் எடுத்து நாங்க தேங்காய் ஆட்டி கொடுத்துட்டு இருக்கோம். விளக்கெண்ணெய் வந்துட்டு நாட்டு கொத்தமல்லி மட்டும் யூஸ் பண்ணி விளக்கெண்ணெய் ஆட்டி காய்ச்சி வித்துட்டு இருக்கோம். அப்புறம் நல்லெண்ணெய் வந்துட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கு நாங்க வந்து கருப்பட்டி மட்டும் போட்டு சர்க்கரை அது எதுவும் போடாம நாங்க வெறும் கருப்பட்டி மட்டும் போட்டு நல்லெண்ணெய் ஆட்டி சேல் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மசாலா வகைகள்லாம் நிறைய சேல் பண்றோம். மசாலா வகைகள்லாம் நாங்களே வந்து வறுத்து எல்லாமே சுத்தமா செஞ்சு தரோம். மசாலா வகை என்னென்ன பண்றோம் அப்படின்னா, கறி மசாலா பண்றோம், சாம்பார் தூள் பண்றோம், மல்லித்தூள், மிளகாத்தூள், பருப்பு பொடி, இட்லி பொடி இதெல்லாம் பண்றோம். அப்புறம் நாட்டு சக்கரை அதுவும் சேல் பண்றோம். அடிக்க வச்சிருக்கீங்க. இதோட டீடைல் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பண்றேன் சார். இது வந்து நல்லெண்ணெய் சார். சரி மேடம். இது வந்து கடலை எண்ணெய், நாட்டு பருப்புல ஆட்டினது, நாட்டு பருப்புல ஆட்டின கடலை எண்ணெய். இது நாட்டு கொட்டமத்துல ஆட்டி காய்ச்சினது, நாமளே ஆட்டி காய்ச்சினது விளக்கெண்ணெய். ஓகே. இது நம்மளோட ஃபார்ம்ல இருந்து எடுத்த தேங்காயில எடுத்த தேங்காய் எண்ணெய். நல்லா பியூராவே இருக்கும். நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேற எங்கேயும் போகிறதுக்கு உங்களுக்கு தோணாது. எல்லாமே வந்து நல்லா பியூரா நல்லா இதா இருக்கும். பாக்கெட்ல அடிக்கிறதுலாம் மசாலா, எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் அண்ட் சத்து மாவு, நாட்டு சக்கரை இதெல்லாம் இருக்கு. நான் ஒவ்வொன்னா சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து கறி மசால் வந்து நாமளே வறுத்து அரைக்கிறது. நம்ம வீட்டுல இப்போ நம்ம பாட்டிங்கன்னா எந்த மாதிரி முறைப்படி வறுத்து அரைப்பாங்களோ அதே மாதிரி முறைப்படி வறுத்து அரைச்சு சேல் பண்றோம் நாங்க. இந்த மாதிரி நம்ம எந்த உங்களுக்கு 1 kg வேணுமா, 1/2 kg வேணுமா, இல்ல 1/4 கிலோ வேணுமா, எந்த மாதிரி நீங்க கேட்டாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுப்போம். அடுத்து சத்து மாவுல வந்து நாங்க மொத்தம் 27 பொருள் போட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் நாங்க. இதுவும் அதே மாதிரிதான், எத்தனை கேஜி கேட்கறாலும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். நாங்க கேஜ் வைஸா பிரிச்சு போட்டு கொடுப்போம். அடுத்து அதே மாதிரி இது சாம்பார் தூள். அதே மாதிரி மல்லித்தூள் இருக்கு. இது நாட்டு சக்கரை வந்து நம்ம கரும்பு அடிச்சு சக்கரை எடுக்கிற இடத்துலயே போயிட்டு எடுத்துட்டு வந்து நம்ம இங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். நாட்டு சக்கரை இது வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்காது, எந்த ஒரு கலருக்காக அது பண்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, பியூரா கரும்பு. அடுத்தது வந்து இது மஞ்சள் பொடி. மஞ்சள் வந்துட்டு நம்ம நேரடியா விளையிற தோட்டத்துல இருந்தே வாங்கி அவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம அரைக்கிறது, நல்லா பியூரா இருக்கும். பருப்பு பொடி வந்து நம்ம வீட்டுல எப்படி அரைச்சு நம்ம இது பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வீட்டு முறைப்படி அரைச்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது மஞ்சள் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்ப காட்டுல எல்லாம் விளையுது இல்ல மஞ்சள், நம்ம அவங்க கிட்ட நேச்சுரலா அவங்க கிட்ட இருந்தே வாங்கி அதை நம்ம எதுவுமே இல்லாம அப்படியே கெமிக்கல் இல்லாம அப்படியே அரைச்சு வச்சிருக்கோம். நம்ம எந்த கேஜி வேணாலும் பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். சரி மேடம். இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லா ஏரியாக்கும் பண்ணிடுறீங்க, அது பிரச்சனை இல்ல. டிரான்ஸ்போர்ட் வந்து எங்கனாலும் கொரியர் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. சரி மேடம். வாங்க உள்ள மெஷினரிஸ் எல்லாம் பார்க்கலாம், எப்படி மேக் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வீடியோல. ஓகே, பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கல்லெண்ணெய்க்கு வந்து இந்த மாதிரிதான் சுத்தம் பண்ணி பொக்கெல்லாம் எடுத்து எல்லா ஒரு சொத்தை கல்லக்காய் எதுவுமே இல்லாம பியூரா நம்ம பருப்பு எடுத்து ஆட்டுவோம் உள்ள. சரி மேடம். ஃபர்ஸ்ட் நம்ம கடலப்பருப்பு இது எல்லாமே பருப்பு மூட்டையா அது மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு எல்லாமே வெளியே பாத்தீங்களா இப்ப நம்ம சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஆட்டுவோம் இங்க. இதுதான் வந்து செக்கு நம்ம எண்ணெய் ஆட்டுறது. இதுலதான் நம்ம வந்துட்டு தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாமே ஒவ்வொரு தடவையுமே நல்லா நீட்டா சுத்தம் பண்ணி இந்த மாதிரிதான் ஆட்டிட்டு இருக்கோம். சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கிட்ட மாவு கோதுமை அரைக்கிறது, ஆரியா அரைக்கிறது அந்த மாதிரி மிஷினரி இருக்கு. சரிங்க. அதுக்கு அடுத்தது மசாலா ஐட்டம்ஸ், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள் இதெல்லாம் அரைக்கிற மாதிரி மிஷினரியும் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இட்லிக்கு மாவாட்டுற மிஷினரி,
அதுவும் நம்ம கிட்ட இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷனா நீங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்ன மாவு ஆட்டணும் அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாமே நம்ம இதுல ஆட்டி கொடுத்துடலாம். சரி சரி. வாங்க நிறைய பேர் வந்து நம்ம கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இது எல்லாமே கிடைக்கும். அது வந்து நம்ம இப்போ வந்து பவுடர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு உரமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக அதோட மிஷினரி தான் இது. இதுல வந்து நம்ம புண்ணாக்கு கட்டியா போட்டோம் அப்படின்னா பவுடரா வந்துரும். அதை வந்து நாம தோட்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப புதுசா போட்டிருக்கீங்களா? புதுசா வந்து இதை பண்ணிருக்கோம் நாங்க. சரி ஓகே. இது வந்து சீவக்காய் தூளுக்கான ப்ராசஸ். சீவக்காய், அப்புறம் வெட்டி வேறு, ரோஸ், பூசாங்காய், ஆவாரம்பூ, அப்புறம் இதுல பாத்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை, வேப்ப இலை, ஆவாரம்பூ கொஞ்சம், விளாந்தலை, அப்புறம் அரப்பு, அப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இதெல்லாம் நம்ம காய வச்சு அரைச்சு சீவக்காய் தூளா கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணெய் ஆட்டுறதை நம்ம எப்படின்னு பாத்துட்டோம். அப்ப எண்ணெய் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. நம்ம சைக்கிள் இங்க கொண்டு வந்துட்டு நல்லா பியூரா நல்லா தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர் இருக்கு. இதுல நம்ம வந்து அந்தந்த எண்ணெய்க்கு தனியா ஸ்டோர் பண்ணி வச்சு இங்க இருந்துதான் பாட்டில்ல ஃபில் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமருக்கு கொடுக்குறோம். வீட்டுக்கு எல்லா பொருளும் நீங்க வந்து பாத்தீங்க, வெளியே எல்லாம் நிறைய பொருள் இருக்கும் தான். நம்ம கிட்ட எவ்வளவு சுத்தமான முறையில எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒன்ஸ் எங்க கிட்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எங்களோட பொருள் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். எல்லாமே தரமான முறையில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாம எல்லாம் கிளீனா பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம நாமக்கல் 360 சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை தேடி வந்தாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பிளஸ் ரேட்டு எல்லாமே குறைச்சு பண்ணி கொடுங்க. எல்லாமே கண்டிப்பா குறைச்சு பண்ணி கொடுக்குறோம். நாமக்கல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.